கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 45 10வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. இந்த நாளில் கூட மறக்கணும். எதை மறக்கணும்? நாம் இப்போ திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகிறோம். இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய தாய் தகப்பன் தன் குடும்பத்தை மறந்தால்தான் நம்ம ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா, அந்த குடும்பத்தை நம்ம நேசிக்க முடியும். அதுதான் வேதம் சொல்லுது, உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டை மறந்துடு. இனி நீ போக போகிறல்ல கணவன் வீடு, அதுதான் உன் குடும்பம், அதுதான் உன் தாய் தகப்பன். உன் தாய் தகப்பன் அங்கே இருக்கிறவங்க தான் உன் கூட பிறந்தவங்க. அப்போ நீ போகிற குடும்பத்தை உன் குடும்பமாக நீ நினைக்கணும். அப்போ தாய் குடும்பத்தை மறந்தால்தான் கணவன் குடும்பத்தை நேசிக்க முடியும். நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணமே தாய் குடும்பம்தான். திருமணம் செஞ்சு வச்சுட்டு எப்போ பாரு ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. அதுதான் வேதம் என்ன சொல்லுது, உன் தாய் குடும்பத்தை நீ மறந்தாதாம்மா நீ கணவன் குடும்பத்தை நேசிக்க முடியும். எப்போ பாரு தாய் குடும்பத்துக்கிட்டே பேசிக்கின்னு தாய் குடும்பத்திட்டே இருந்தேன்னா அப்போ கணவன் குடும்பத்தை எப்போ நேசிப்பேன்? அதுதானே உன் கையில் ஆண்டு கொடுத்த குடும்பம். அந்த குடும்பத்திலே உன் அன்பை செலுத்தணும். அந்த குடும்பத்தில் இருந்தால் நீ உன் குடும்பத்தில் நினைக்கணும், உன் தாய் தப்பா நினைக்கணும். அப்போ இந்த குடும்பத்தை மறந்தால் தான் அந்த குடும்பத்தை நேசிக்க முடியும். எப்போ சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பெற்றோர்கிட்ட தாய் தப்புக்கிட்ட சொல்கிறது, சொல்லி சொல்லி அது பிரச்சனை பெருசாக்கி கடைசியில் குடும்பத்தில் கணவன் கூட வாழாமே நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு. நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு தாய் தகப்பன் கூட திருமணம் செஞ்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது இன்னொரு குடும்பத்துக்கு போகிறாங்க, அவ்வளோதான். வாரத்தில் ஒரு நாள் என்ன எப்படி இருக்கிறம்மான்னு விசாரிக்கலாம். எப்போ பாரு ஃபோன் பண்ணி பேசி அவங்களும் அங்கே நிம்மதியாக அவளை வாழ விடாமல், சரியான ஆலோசனை கொடுத்து வாழ வைக்காமல், கல்யாணம் ஆயிடுச்சா அதுதான் உன் குடும்பம். அங்கே நீ ஜோம் பண்ணி நீ ஜெயம் எடுத்து அங்கே நீ அந்த குடும்பத்தை வாழ்ந்து குறைகள் இருக்கலாம். ஜெபிச்சு அந்த குறைகளை அது நடக்கினாலும் கணவனை ஆதாயப்படுத்து, குடும்பத்தை ஆதாயப்படுத்து. நம்ம நல்ல ஆலோசனை கொடுத்து தான் இருக்கணுமே தவிர நம்ம தவறான ஆலோசனை கொடுத்து பொண்ணை வாழ விடாமல் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடக்கூடாது. முதல்ல மறக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் மறக்க சொன்னால் மறக்க விடுறதில்லை. தாய் தகப்பன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை கத்திரவணம் செஞ்சு கொடுத்துட்டா அதுங்க குடும்பத்தோட ஐக்கியமாக ஆகணும். அவங்க குடும்பத்தில் ஐக்கியமானால் தான் சந்தோஷமாக வாழ முடியும். அங்கேருந்து ஏதாவது சொன்னால் கூட அதெல்லாம் இங்கே சொல்லாதம்மா, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், நீ அங்கே அனுசரித்து இருக்கணும். அவங்க தான் அவங்க அம்மா அப்பான்னு பெற்றவங்க புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி அங்கே கணவன் கூட வாழ விடாமல், அங்கே குடும்பத்தில் சமாதானமாக இருக்க விடாமல் கடைசியில் வீட்டுக்கு குழந்தை வச்சிடுறது. ஆனால் கணவன் கூட வராமல் வீட்டில் சேர்க்கவே கூடாது. எல்லா தாய் தகப்பனும் சரி, திருமணம் செஞ்சு வச்சுட்டான், கணவன் கூட வந்தால் தான் வரணும். நீ பிரச்சனை சண்டையில் போடுறதால வரக்கூடாது. அங்கே அனுசரித்து போம்மா, அங்கே விட்டு கொடுத்து போ, அங்கே அமைதியாக போ, அங்கே சமாதானமாக போ, அங்கே அன்பு செலுத்து. இப்படி சொல்லி பிள்ளையை வளர்த்து அனுப்பணும். நிறைய பெற்றோருங்க தவறு பண்ணுறாங்க. வேதம் என்ன சொல்லுது? நான் அப்படி தான் வந்தேன். என் தாய் குடும்பத்தை மறந்து தான் என் கணவன் குடும்பத்துக்கு போனேன். 9 பேர் என் கூட கணவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் மாமனார் நான் என் தாய் தகப்ப நான் நேசித்தேன். ஆரம்பத்தில் என்னை பற்றி புரிஞ்சிக்க முடியல. அன்பு செலுத்த கடைசியில் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்ற நிலைமைக்கு அவங்க ஆனாங்க. அந்த குடும்பத்தில் நம்ம அன்பு செலுத்தி ஒரு சாட்சியாக நம்ம வாழணும். அவங்க கூட பிறந்தவங்க நம்ம சகோதரர்களாக நம்ம நினைக்கணும். அவங்கள நாத்தனாரோ மூத்தாரோ அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்களும் நம்ம நினைக்கும் பொழுது யார்கிட்ட குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நமக்கு பெருசாக தெரியாது. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை நான் தான் போய் முன்னாடி நிற்பேன். எந்த ஒரு உதவி வேணாலும் நான் முன்னாடி போய் நிற்பேன். ஹாஸ்பிட்டல் எதனா போனால் கூட நான் முன்னாடி போய் நிற்பேன். அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், என்னால் முடிஞ்சு என்ன செய்ய முடியும் நான் செய்வேன்.
அப்படிலாம் செஞ்சு தான் எவ்வளோ நம்ம கிரையை செலுத்தணும். சும்மாலாம் நல்ல பேர் வாங்கிட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நேசிக்கணும். நம்ம நேசிக்கணும் பிரயோஜனம் இல்லை, நம்ம நேசிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அத்தனை பேரையும் நேசித்து யாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக அந்த குடும்பத்தில் ஆண்டவர் வாழ வச்சார். அப்போ விட்டு கொடுத்து போகணும், மன்னிக்கணும். இருக்க தான் செய்யும், எல்லார் வீட்லேயும் குறைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. என் கூட பிறந்தவங்கன்னா நான் விட்டு கொடுப்பேன்ல, அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்க தான், நம்ம அம்மா அப்பா தான். கடைசி வரைக்கும் எங்கள் மாமனார் அம்மா என்னை விடவே இல்லை. என்னை என் மகளாக நேசித்து அந்த அளவுக்கு நானும் கரையை செலுத்தினேன். எவ்வளோ நேரத்தை செலுத்தினேன், அவங்கள நேசித்தேன், அவங்க கடமைகளை செஞ்சேன். எல்லாத்துலேயுமே என் கடமை செஞ்சு முடித்தேன். எதனா எனக்கு ஸ்வீட்டு எதனா கொடுத்தா கூட எனக்கு கூட்டுறதுக்கு எங்கள் மாமனார் வருவார். என் மகளை மாதிரி நேசித்தார். அப்போ அவ்வளோ அன்பு அவங்ககிட்டேருந்து வர்றதுக்கு நாம் அன்பு செலுத்தினா தான் வரும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே மறக்கணும். தாய் குடும்பத்தை மறக்கணும். போன குடும்பத்தில் அவங்கள நேசித்து விட்டு கொடுத்த வேதம் என்ன சொல்லுது? உன் நடக்கினாலும் உன் கணவனை ஆதாயப்படுத்து, குடும்பத்தை ஆதாயப்படுத்து. நிச்சயமாக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அன்புனால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பினால் சாதிக்க முடியும். எல்லா சொல்லியுமே நம்ம நேசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட கல்லான இறுதியமாக சதையாக மாறிடும். கர்த்தர் மாற்றுவார். நம்ம கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டா, அந்த அன்பை செலுத்திட்டா ஆண்டவர் எல்லாரையும் மாற்றிடுவார். ஆண்டவர் கர்த்தர் செய்வார் எல்லாமே. நம்ம சாட்சியாக வாழணும். நம் நிமித்தம் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு வாழப்போனால் நம் நிமித்தம் ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. நம்ம அந்த இடத்துல நல்ல பேர் தான் வாங்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதே போல் மற்றவங்க செஞ்ச தீமையை நம்ம மறக்கணும். மற்றவங்க ஏதாவது ஒன்று தீமை செஞ்சுட்டா மனசில் வச்சு அப்படியே கருவறுக்கக்கூடாது. இருதயத்தில் யார் எந்த தீமை இருந்தால் கூட அந்த தீமையை நம்ம மனசில் வைக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக பேசுறதை நம்ம மனசில் வைக்கக்கூடாது. நமக்கு தீமை செஞ்சுருக்கலாம், தீங்கு செஞ்சுருக்கலாம், நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், அதை நம்ம இருதயத்தில் வைக்கக்கூடாது. அதை மறக்கணும். நல்லது என்ன செஞ்சாங்க அதை நல்லதை மட்டும் நினைக்கணும். தீமையை மறந்துடணும். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நல்லதை மறந்துடுவோம், தீமையை மட்டும்தான் ஞாபகம் வச்சுட்டுருப்போம். அதை வச்சு காலமெல்லாம் கசப்பு விரோதத்தை வச்சு பேசாமல் அப்படியே நம்ம யார் கூடயும் பேசாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒருத்தர் மேலே கூட ஒரு கசப்போ விரோதமோ பேசாமல் இருந்தால் ஆண்டவர் வச்சிருக்கிற பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்கணும். அப்போ மறக்கணும். மற்றவங்க செஞ்ச தீமையை மறக்கணும். தீமையாக பேசுறத மறக்கணும். அவங்க என்ன நன்மை செஞ்சாங்க, நன்மை அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் நமக்கு. அந்த இது எப்பவுமே இருக்கணும். யார் நமக்கு விரோதமாக தீமையாக பேசாமலாம் இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஒவ்வொரு பாதையிலையும் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம மனசில் இருக்கக்கூடாது. தீமையை மறந்துடணும். ஆண்டவர் அடிக்கும்போது காரி துப்பும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து தான் ஆண்டவர் தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பிதா கிட்ட வேண்டுறாரு. பேசுகிறாங்களா? தெரியாமல் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? தெரியாமல் செய்கிறாங்க. ஏசப்பா நீங்கள் இருக்கீங்க, தீமை செஞ்சால் விட தீமையை நன்மையாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச தீமையை நாம் மறந்துடணும். நாம் மறந்துட்டு கர்த்தர் அந்த தீமையை நமக்கு நன்மையாக மாற்றிடுவார். நான் எவ்வளோ அவங்களுக்கு விரோதமாக செஞ்சேன்ப்பா, பேசினேன், ஆனால் அதை ஒரு வார்த்தையோட அவங்க பேசலை, அப்படியே கர்த்தர் மாற்றி போட்டுருவார். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மற்றவர்களுடைய தகப்பன் வீட்டை மறக்கணும். அதே போல் மற்றவர்கள் செய்கிற தீமைகளை மறந்துடணும். மற்ற நமக்கு விரோதமாக பேசும்போது, நம்ம இவர் குறித்து தூஷிக்கும் போது, நம் மீது குற்றம் சாட்டும் போது அதெல்லாம் நம்ம இருதயத்தில் வைக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் மறந்து அவங்க செய்த நன்மைகளை மாத்திரம் நினைக்கணும். அவங்கள அன்பு செலுத்தணும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அப்போ நம்ம மறக்க வேண்டியது தீமையான காரியங்கள் நம்ம மறக்கணும். நன்மையான காரியங்களை நம்ம நினைக்கணும், பேசணும், நடக்கணும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நம்ம எது மறக்கணும்,
ஆண்டருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்போது நம்ம மறக்கணும், எதெல்லாம் மறக்கணும், தீமைகளை, என்னென்ன காரியம் நமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணியிருக்கலாம், எந்தெந்த காரியம் ஆண்டரை பிரியமில்லாத காரியம் இருந்தால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு நன்மையான காரியம் மாத்திரம் நம்ம நினச்சி எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பு செலுத்தும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே எதை மறக்கணும் ஆண்டவரே, எதை நினைவு வைக்கணும். நன்மையானங்களை மாத்திரம் நினைத்து தீமைகளை மறந்து எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருத்தர் கொடுத்து நடத்துங்கப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, அவங்க போகிற கணவன் குடும்பத்தில் எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தி ஆண்டவரே அப்பா சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நம்ம எத்தனை நாள் இருப்போம்னு தெரியாது, ஆனால் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களை ஒவ்வொருக்கு கொடுத்து கத்த நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.